ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஜெர்னி. இதான் ஜானு vlogs. பல பல கற்பனை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுஷ்கோடிக்கு நம்ம 3 days ட்ரிப் போயிருந்தோம். டோட்டலாக ஒரு 6 பேர் போனோம். நம்ம பட்ஜெட் வந்து 15K ஸ்டே, ஃபுட்டு, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், பெட்ரோல், அது இல்லாமல் டோல் எல்லாமே வந்துடும். எல்லாமே சேர்த்து 15,000ல் 6 பேருக்கும் சேர்த்து போகணும். இது 3 days ட்ரிப் பண்ணுறதுனால குட்டி குட்டி பாட்டாக தான் வீடியோ வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். Hi, good morning. This is Urmila from Janu Vlogs. So right now Janu is busy driving the vehicle and we are on the way to Tirchi. Say hi to. Hi. இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? நம்ம வந்து போகிற வழியில் திருச்சியிலேருந்து காரைக்குடி போகிற வழியில் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். நான் தான் கார் ஓட்டிட்டு வந்தேன். எப்பயும் பேசஞ்சர் பிரின்சஸாக இருக்கனால இந்த டைம் கார் ஓட்டிட்டு நாங்களாம் உட்காந்துட்டு வந்தோம். நல்லா தான் நம்பி ஓட்டிட்டு உட்காந்துட்டு வந்தாங்க. ஆனால் சொல்லிட்டே வந்தோம். அப்படி ஓட்டு லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக போ, பள்ளத்தை பண்ணாத, ஓவர்டேக் பண்ணாத அப்படி சொல்லிட்டே வந்தோம். பாய். சரி, நம்பி வந்துட்டோம். ரைட்டில் தான் நான் காரைக்குடி போய் காட்டுறோம். ஓகே, பாய். இது என்ன இது வந்து ஏஆர் ஹவுஸ். இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுக்கு மட்டும் தான் இப்போ என்ட்ரன்ஸ் அலோவ் பண்ணுறாங்களாம். ஸோ இதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமேக்கா ஆத்தங்குடி போகிறது தான் பிளான். இப்போ இதுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். கானாடு காத்தான் மாதிரி பெரிய பேலஸ்லாம் இல்லை. இப்படி தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே வந்தால் இங்கே ஒரு பெரிய வராண்டா, ஆப்போசிட்டில் இங்கே ஒரு பெரிய வராண்டா. இவ்வளோ அழகாக 2 பெரிய திண்ணை வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து மினிஸ்டர்ஸ் கூட மீட்டிங்ஸ்லாம் பண்ணுவாங்களாம். பண்ணிருக்காங்க பாருங்க. மேலே இருக்கிறது ஃபுல்லாக ஒரே உட்டில் பண்ணது. மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து மெட்ராஸ் டெரஸ் உட்டில் பண்ணிருக்க மெட்ராஸ் டெரஸ் ரூஃபிங். எவ்வளோ டீட்டெயிலு! இது வந்து ஹால் மாதிரி கொடுத்து அவங்க யூஸ் பண்ண சோஃபாலாம் கொடுத்துருக்காங்க.
இந்த சைடும் சோஃபா கொடுத்துருக்காங்க. இங்கே மிரரில் நான் தெரியுறேன். இது தான் அந்த காலத்துக்கெல்லாம் பெட்டி. இவரை கட்டினாரு. இந்த பில்டிங்கை கட்டி ஓனராக அவரை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். காரைக்குடி ஹோட்டல்ல கதவு திறந்து விடுற மாதிரி இப்போ போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சோஃபாலாம். டோர் டிசைன் எல்லாமே அழகா இருக்கு. அங்கேயும் அதே மாதிரி வச்சார். இங்கேயும் அங்கே ரெப்ளிகா இருக்க மாதிரியே இங்கேயும் மிரர் வச்சுருக்காங்க. புக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இங்கே அழகாக லைப்ரரி வச்சுருக்காங்க. மேலே ஃபுல்லாக பிராந்தி பாட்டில் வச்சுருக்காங்க. கீழே வந்து ஃபுல்லாக புக்கு, சைனீஸ் ஃபோட்டோஸ், நிறைய இங்கிலீஷ் புக்ஸ்லாம் இருக்குது. மேன்ஷன்ஸ் ஆஃப் செட்டிநாடு இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த புக்காக இல்லை எப்போ வச்சுருக்காங்கன்னு தெரில. இதெல்லாம் எல்லாம் சைனா அங்கேருந்து இம்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது. தாய்லாந்து, சைனா இதெல்லாம். இதெல்லாம் தாய்லாந்துக்கா? இது பார்த்தீங்களா பாட்டில் வந்து அழகாக பீங்காலே பண்ணியிருக்காங்க. அவங்க புக் கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. செப்பல் போட்டு வரக்கூடாது உள்ள. இந்த வீட்டில் இருந்து அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரூம். பட் என் ரூம்லாம் திறக்கவில்லை. வெறும் மெயினான ஏரியாஸ் மட்டும் திறக்க விட்டுருக்காங்க. அதோ பார்த்தீங்களா வீட்டுக்கு ஜன்னல்லாம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரூம் இருக்குது லைனாக. இப்போ பெஸ்ட் பார்ட் நான் காட்டுறேன். முட்டை எவ்வளோ பெரிய முட்டை பாருங்கள். ஃபுல்லாக லைட்டே இல்லை. இது மட்டும் தான் ஒரே லைட்டு. மழை பெஞ்சா இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் என் மனசில் ஓடிட்டுருக்கு. அழகாக இருக்கும். அந்த இடம் காலி ஆயிடுச்சு. உட்காந்துட்டாங்க எங்கள் அம்மா. இது வழியாக மேலே ஏறி மாடிக்கு போகலாம். இந்த சைடு ஒரு மாடி இருக்குது, அந்த சைடு ஒரு மாடி இருக்குது. அது இடத்துக்கும் 2 வழி இருக்குது. அது நெக்ஸ்ட்டு போகலாம். இங்கே இருக்க போர்டு, அப்படியே இங்கே இருக்க போர்டு. அழகாக இருக்கு. மிரரே அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எவ்வளோ ஆன்டிக்காக இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு மிரர் பெரிய ஆனால் இதை ஒரு ரிப்ளிகா இங்கே ஒரு மிரர். இதை வந்து இந்த பெட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு குட்டி ரூம் போல். ஓ இப்படி தான் இருக்கும் போல். அந்த மாதிரி ஒரு ரூம் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் ஒரு குட்டி மிரர், ஒரு குட்டி பெஞ்ச் போட்டிருக்காங்க. மேபி பெஞ்சாக இருந்திருக்க வேறு இருந்திருக்கும். கீழே வந்து ஆக்சிடைஸ்ட் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. மேலே உட்டன் மெட்ராஸ் டெரஸ் கொடுத்து ஒரு ஃபேன்லாம் இப்போ போட்டிருக்காங்க. இந்த ஃபேன்லாம் கிளிப்டான் ஃபேன்லாம். ஃபேன் ஓடுது. நம்ம வேணாங்க வந்து படுத்துக்கலாம். இதெல்லாம் நான் வந்து என் தாத்தா பாட்டி வீட்டில் பார்த்தது. இந்த தாப்பா இப்படி திருப்பினா இந்த தாப்பா இது இப்போ ஆணி அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் இப்படி திருப்பினா இது வந்து லாக் ஆகும். இப்படி பண்ணால் ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பேண்ட்ரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே ஃபுல்லாக திங்ஸ் கிழங்கு மாதிரி திங்ஸ் போடுது. வென்டிலேஷனுக்காக மேலே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் சமையல் பொருட்கள் இருக்கிற இடம். அதுங்க எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். கீ ஹோல். ஓகே, அந்த காலத்து டிவி. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அழகாக இருக்குது. தள்ள ஃபுல்லாக தள்ளு. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் செம்ம அழகாக இருக்குது. செம்ம ஆன்டிக்கா எல்லா திங்ஸும் வைக்கிற மாதிரி இருக்குது. வீடு பரவாயில்ல. இதுக்குள்ள அழகாக இவ்வளோ பெரிய மிரர் கொடுத்து இங்கே ஒரு கபோர்டு அப்புறம் இதை வச்சுருக்காங்க.
இதுக்கு மேலே இங்கே திங்ஸ் வச்சுக்கலாம், இங்கே திங்ஸ் வச்சுக்கலாம். இங்கெல்லாம் கபோர்டு, இங்கேயும் கபோர்டு. கீழே வந்து சேர் இருக்கும் போல். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வேணுமா இப்படி வேணுமா பண்ணி கட்டேன். சூப்பர். ஏத்தா ஃபுல்லாக தள்ளுறாத போதும், உடஞ்சிட போகுது. கிச்சன் இருந்துச்சு இல்லையா, அது பின்னாடி வந்து படிக்கட்டு வச்சு மேலே ஒரு ஏரியா போடுறாங்க. ரொம்ப குட்டி படிக்கட்டு, ரொம்ப குட்டி, லைக் 2 feet கூட இருக்காது. அதில் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது படிக்கட்டு. மேலே பாருங்கள் எப்படி போடுவாங்கன்ட்டு. அப்பா கஷ்டமாக தான் இருக்குது. ஆஃப் சைடெல்லாம் போட்டுட்டு சந்திரமுகி நேனேரா சந்திரமுகி யாரது? நேனேரா சந்திரமுகி. இப்போ அக்கா வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிக்க போகிறாங்க, கொஞ்சம் குஷியில் இருக்கிறாங்க. இப்போ டிரைவிங் போனாங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் ஐ லைட் எரியுது. வா இங்கே பாருங்க சுவிட்சு பழைய காலத்து. அங்கே பார்த்தீங்களா லைட் எரியுது. இன்னமும் அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க போல பழைய காலத்துது. இடத்துல இருந்து இப்படி மேலே வந்தால் இங்கே படிக்கட்டு இருக்குது. வாங்க அக்கா, பார்த்து வாங்க. வாட்ச் ஹெட் அக்கா. இதுக்கு மாதிரி மை காட், குட்டி குட்டி ரூம். டெரகோட்டா டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் டெரகோட்டா டைல்ஸ் போட்டிருக்காங்க? இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும்போது அப்படியே சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு. ஆமாம், நல்லா இருக்குல்ல. வென்ட்ரான உடனே சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். சுவிட்ச் டிசைன் பார்த்தீங்களா, மெட்டலில் ஸ்வைக் ஸ்வைக். ஐ இதுதான் வந்து 200 பேர்கிட்ட உட்காந்து சாப்பிடக்கூடிய டைனிங் ஹாலாம். இங்கே டைனிங் ஹால் கொடுத்துட்டு இங்கே காக்கர் யூனிட்ஸ் வைக்கிறதுக்கு திங்ஸ் வச்சுருக்காங்க, கபோர்டு வச்சுருக்காங்க. அதை தாண்டி இங்கே வந்தீங்கன்னா சமையல் பொருள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ரூம். அதுக்கு அப்படியே அங்கே ஆப்போசிட்டில் வந்து கை கழுவுற இடமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எது மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கீங்க? தனுஷ்கோடிக்கு போகிறோம். இங்கேயும் இதே தான். பேசாமல் நம்ம இங்கே வந்து எடுத்துருக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு 200 பேர் சாப்பிட்ற டைனிங் ஹால் போல். ஆமாம். ஓ சஞ்சய் ஒரு லூஸு. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எப்படி இருந்துச்சு அக்கா? It was very nice experience coming to AS Palace. எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபுல்லாகவே செட்டிநாடு வீடு தான். குட்டி குட்டி ரோடு அழகாக பிளான் பண்ணி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் சார் தூங்கினே இருந்தீங்களே, நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இருந்துச்சு? சொல்லுங்கள் சார். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லையா? சிம்பிள் வேர். ஏன் சார், உங்களை என்ன சார் டிஸப்பாயிண்ட் பண்ணுச்சு? சரி நீங்கள் மூடிட்டு இருங்க சார். இங்கே பக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாலே செட்டிநாடு ஹேண்ட்லூம் வீவிங் சென்டர்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து கைத்தறி எல்லாம் பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உள்ளே போய் பார்க்க போகிறோம். அமைதியாக இருக்குது. டிங்கு டிங்குன்னு சவுண்டு மட்டும் கேட்குது.
கெரோசின் ஸ்மெல் வருது. ஓ, ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கேன். வீடியோ தான் எடுக்கிறேன். ஜாயின் பண்ணணும். ஓ, ஜாயின் பண்ணி இது வேஸ்ட் ஆகிடும், இது கலந்துட்டு வந்துடும். ஓ, ஏற்கனவே இது வந்து 5 சேலைக்கு உள்ளது. ஆ, போன சேலை மடி வந்து வைலட் அண்ட் இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு saree பண்ணுறதுக்கு 4800 நூல் தேவையாம். அது எல்லாமே கலராக லைனாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி பண்ண saree கலர் வந்து க்ரீன் அண்ட் வைலட், அதில் பார்த்தா தெரியும். இப்போது அதை வேறு கலராக மாற்றுறதுக்காக அந்த க்ரீன் இருந்த இடத்துல ரெட் கலரும், பர்பிள் இருந்த இடத்துல க்ரீன் கலரும் மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி saree கலரை மாற்றி மாற்றி லைனாக யூஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நடுவில் டிசைன் கொடுக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கலரை நடுவில் கொடுத்து அது அழகாக ஒரு டிசைனாக மாற்றிப்பாங்க. இது எல்லாமே பியோர் காட்டன்றனால டச் பண்ணுறதுக்கே செம்ம சாஃப்டாக இருந்தது. பக்கத்துலேயே அவங்க வந்து சொசைட்டி மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்ம saree வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது. ப்ளஸ் இங்கே பேசும்போது சொன்னாங்க, இப்போ நிறைய பேர் இந்த தொழில் பண்ணுறதில்ல, எல்லாமே மிஷினுக்கு போனதுனால எல்லோரும் அந்த sarees தான் வாங்குறாங்க, இந்தமாதிரி ஹேண்ட்லூம் sarees வாங்குறதில்ல அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் காரைக்குடி போனீங்கன்னா இந்த ஹேண்ட்லூம் சென்டருக்கு போயிட்டு அந்த சொசைட்டியில் இருக்க சாரீஸை வாங்குங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்மளோட ஊர்லேருந்து தொடங்கின இந்த கலை வந்து அழியாமலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் saree எல்லாமே கம்மி ப்ரைஸில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக போய் வாங்குங்க. இது காட்டனா? இது முந்தானியா? இது வந்து 2 ரூபா பிரித்து ஒன்றா மாறி மாறி போகுது. அவங்க இது பண்ண கால் நாட்டால் அதுக்குள்ளே நூலை விடுறாங்க. அக்கா, இந்த மிஷின் வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும்? ஆ, அதை கைத்தறி இந்த இது வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும்? ஒரு 200 வருஷம் இருக்குமா? இப்போ எவ்வளோ இருக்கு? நாங்களே காரைக்குடி தான். ஆ, வந்து வேலை பார்த்து அதுக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்? அதில் நூல் எடுத்துக்குமா? அது இதில் போட்டு நம்ம அதில் சுற்றி தான் இதில் வரும். இங்கே சுற்றி இந்த ராக்கெட்டில் வரும். ஓ, மொத்தம் வந்து 4800 த்ரெட்ஸ். ஆ, 4700? 4800 த்ரெட்ஸ் இருக்கு. ஆ, பெடல் விட்டால் 4000 அப்படியே நிற்கும். அங்கே 800. ஓ, இப்படி ரைட் காலில் இருந்தால் இப்போ பெடல் பண்ணும்போது 2400 கீழே இறங்கி ஆ, இந்த கேப்பில் தான் இந்த ராக்கெட் வரும். ஓகே, வருதுங்களா த்ரெட்டோட? ஆமாம். அப்போ லெஃப்ட் மாற்றும் போது அப்படியே இருக்காது. அப்போ தான் சாரியாக மாறும். ம், இங்கே வந்தது ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு saree பண்ணுறதுக்கு இவ்வளோ மெனக்கிடணும் அப்படின்னு தெரிஞ்சது. அதை தாண்டி அந்த செட்டிநாடு ஆர்கிடெக்சர் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கா, இந்த குட்டி குட்டி விஷயத்துக்கு இவ்வளோ யோசிச்சிருக்காங்களா அப்படின்னு அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்தது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால், இல்லை வேறு ஏதாவது ஊர்லேருந்து வேறு ஸ்டேட்லேருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் கூட்டுவாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியும் அழகான இடங்கள் இருக்குது கோவிலை தாண்டி அப்படின்றத காமிங்க. இது இருங்க. இது வந்து 4200 இந்த சாரி. இது வந்து அந்த சாரி வரும். அந்த சாரி இல்லையா? You agree?